அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலை முருகன் கோவிலில் நிகழக்கூடிய பல்வேறு தரப்பட்ட அதிசய நிகழ்வுகளை பற்றிய முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பழனிமலை முருகன் கோவில் நவபாஷண சிலையினுடைய அதிசய தகவல்கள், கோவிலினுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து நீங்கள் இதுவரைக்கும் அறியாத பல நிகழ்வுகளை பற்றின தொகுப்பை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக சுவாரஸ்யமாக மட்டும் இல்லாமல் மிகவும் பயனுள்ள விகிதத்திலையும் அமையப்பெறும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பழனிமலை முருகன் அப்படிங்கிறவரை அறுபடை வீடுகளில் முதல் வீடாக இந்த பழனி திருக்கோவில் அமையப்படுகிறது. இந்த கோயிலில் மட்டும் இல்லாமல் கோயில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாஷண முருகன் சிலை பல்வேறு சிறப்பு அம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படக்கூடிய பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கும் அருமருந்தாகவே பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுது. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, இந்த 4 பொருட்கள் மட்டும்தாங்க தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா மார்கழி மாதத்தில் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர், இது தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுமா. அதாவது முடி முதல் அடி வரை அபிஷேகம் அப்படிங்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப புண்ணியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிஷேகம் முடிஞ்சதும் அலங்காரம் செய்து விட்டா பின்னர் அடுத்த அபிஷேகம் வரைக்கும் மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்யறதோ கிடையாதான். இரவு நேரங்களில் முருகப்பெருமானினுடைய மார்பில் மட்டும்தான் வட்ட வடிவத்தில் சந்தன காப்பு சாத்தப்படுதுங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்துல சந்தன காப்பு முகத்திலையும் சார்த்தி கொண்டிருந்தாங்க. பின்னால இந்த முறையும் மாற்றப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாகவே இருக்குமா. அதனால இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்துல இருந்து நீர் வெளிப்படுமா. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. தண்டபாயுத பாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக புளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாகவே இருக்கும். இது போகரினுடைய கைவண்ணோ அப்படின்னு சொல்லலாம். அந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம், இதுவரை ஒருபோதும் வெளி உணர்ந்தராத ஒரு மனம் பரவி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடங்கள். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பிறகுதான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்திருக்காராம். இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்கள்லையும் சென்று தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கிறாரு. 81 சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொற்படி தயார் பண்ணியிருக்காங்க. இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதனால காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து
வைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு துணுக்கு தகவலும் சொல்லப்படுவதுண்டு. அதே போல அகத்தியர் உத்தரவால ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவனை தடுத்து நிறுத்தி போருல தோற்கடித்து 2 குன்றையும் தற்போது இருக்கும் இடத்துல வைக்க செய்தாரு அப்படிங்கிற ஒரு புராண தகவலுமே இருக்கிறது. போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டையும் செய்திருக்காங்க. இதனால மலை நாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆகியிருக்காரு. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோயில்கள் சிதிலம் அடைந்து போயும் நவபாஷணத்தில் செய்த சிலை இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் சித்தர்களின் மகிமைதான் அப்படின்னும் பலரினுடைய எண்ணமாகவே இன்றளவும் நிலவி வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கமும் இருக்கிறதுங்க. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டியது அவசியம். ஏன்னா தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்கவே முடியாதான். பழனியில் 2 மரகத லிங்கமும் இருக்கிறதா. ஒன்று முருகர் சன்னதியில், மற்றொன்று போகர் சமாதியின் மேலே. இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு துணுக்கு தகவலும் தற்போது நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நவபாஷண சிலை பார்த்தோம் அப்படின்னா பழனிமலை முருகன் கோவிலில் இருப்பது அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் முதல் வீடாக கருதப்படக்கூடிய பழனி முருகன் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் விளங்குகிறது. இந்த தலத்தின் மூலவர் நவபாஷணத்தால் ஆனவர் மட்டும் இல்லாமல் போகர் அப்படிங்கிற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலில் தாங்க தமிழகத்தில் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தமாக அழகு குத்துறது, காவடி எடுக்கக்கூடிய பழக்கத்தையும் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களில் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தக்கூடிய பழக்கம் ஏற்பட்டும் இருந்திருக்கு. பழனி முருகன் மலைகோயில் தரைமட்டத்தில் இருந்து 450 அடி உயரத்தில் இருக்குங்க. பக்தர்கள் 690 படிகள் கடந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும். பழனிக்கு ஆவினன்குடி, தென்பொதிகை அப்படின்ற புராண பெயர்களும் இருக்குங்க. நாரதர் ஒரு நாள் அரிதாக கிடைத்த ஞான பணத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்திருக்காரு. அப்போ அருகில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்கள் முருகன், விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பியிருக்காரு. ஆனால் சிவபெருமானும் பழத்தை பகிர்ந்தா அதன் தனித்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியையும் அறிவிச்சிருந்தார். உலகத்தை முதல்ல யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழத்தை வழங்க முடிவு செஞ்சார். முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை உலகத்தை சுற்றி வர சென்றார். விநாயகரோ பெற்றோரை உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தையும் பரிசாக பெற்றுக்கொண்டார். அதிர்ச்சி அடைந்த முருகப்பெருமான் ஏமாற்றத்தை தாங்க முடியாம பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவில் குடிபெயர்ந்தார். அன்றிலிருந்து முருகன் தங்கி இருந்த இந்த படை வீடு பழனி அப்படின்னு சொல்லி பழனி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பழனி முருகன் கோயில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுது. குறிப்பாக தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு செல்வதை வரமாகவே கொண்டிருக்காங்க. இந்த கோயிலில் தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கு. மலைக்கோயில், பெரியநாயகி கோவில், திருவனன்குடி கோயில் ஆகிய 3 கோவில்களும் தினசரி காலையில் 6 மணியில இருந்து இரவு 9 மணி வரையில் தொடர்ந்து திறந்திருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் செழிக்க, செல்வம் பெருக இந்த கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டிக் கொள்கிறாங்க. பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவாங்க. ஆனால் முருகனும் தந்தையின் நெற்றி கண்ணில் இருந்து உதைத்து தாய் பார்வதியின் அரவணைப்பில்
வந்தார். முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்து நின்ற தலம் அப்படிங்கிறதுனால பழனி மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி தலமே 3ஆம் படைவீடு என அழைக்கப்படுது. இந்த கோயிலில் வழங்கப்படக்கூடிய பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்கள் மத்தியில் விசேஷ பிரசாதமாக விளங்குகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் முதல்ல பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்ய வந்து செல்ல ஒரு புண்ணிய தலமாக விளங்குச்சு. காலப்போக்கில் பழனி மலை கோயிலுக்கு தமிழகத்தின் பிற மாவட்ட சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர துவங்கியிருக்காங்க. சுற்றுலா பயணிகள் மலைக்கோயிலை சுற்றி பார்க்க தமிழக அரசு ரோப் கார் வசதியும் செய்து கொடுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம்.